வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 17th மார்ச்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் டாபிக்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிக்சட் செக்ஸ் ட்ரைட்ஸ் இன் கிராப்ஸ், அதாவது நண்டுகளில் இருபால் பண்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்பால் பெண்பால், ஸோ ரெண்டு ஜெண்டரோட ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே கிராப் ஒரே நண்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவான் ஐலாண்ட் எர்த்ஸ் மார்க் லைக் லேபரட்டரி, அதாவது டெவான் தீவுன்னு சொல்லிட்டு கனடாவில் ஒன்று இருக்குப்பா. ஓகேங்களா? அங்கே வந்து செவ்வாய் கிரகத்தை போன்றே ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து பூமியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பூமியில் இருக்க ஒரு இடம் தான் வந்து டெவான் தீவுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, கனடாவில் இருக்கு. ஸோ அந்த தீவில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே சேம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அந்த டெவான் தீவில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தீவை பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸ் மிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரபி டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா ஏசியாஸ் லார்ஜஸ்ட் துலிப் கார்டன் துலிப் ஷோ 2026. ஓகேங்களா? ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் தோட்டம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர், ஓகேங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஸோ அங்கே வந்து துலிப் மலர்கள் கண்காட்சி 2026க்கான கண்காட்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட் ஆன் நகோயா புரோட்டோகால், அதாவது நகோயா நெறிமுறைகளின் குறித்து இந்தியாவின் முதல் தேசிய அறிக்கைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் 7th நேஷனல் ரிப்போர்ட் டு சிபிடி, அதாவது உயிரிய பல்வகைத்தன்மைக்கான உடன்படிக்கை இந்தியாவின் 7வது தேசிய அறிக்கை. ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த அறிக்கையை இந்தியா வந்து 7th டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை என்ன தகவல்னு சொல்லிட்டு உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஆர்ட் ட்ரெடிஷன், அதாவது பழங்குடியின கலை மரபுகள் சொல்லிட்டு ரீசெண்டா டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பாலிடிக் டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா சுவிதா 2.0 மொபைல் அப்ளிகேஷன், அதாவது சுவிதா 2.0ன்ற மொபைல் செயலியை வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ அது எதுக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பெஷல் லோக் அதாலத், அதாவது லோக் அதாலத்னா வந்து சிறப்பு நீதிமன்றங்கள், மக்கள் நீதிமன்றங்கள் சொல்லிட்டு பல பேர்ல வந்து அழைக்கலாம். ஸோ இது சார்ந்த அந்த லோக் அதாலத் செஷனை வந்து ஒரு ஸ்பெஷல் 4 செஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து லோக்சபா செஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதற்கான எந்த டாபிக்கான ஸ்பெஷல் 4 செஷன் அந்த லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் யூனிட் 6 ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இதில் என்ன பார்க்க போறோம்னா 11th ஃபேஸ் அட் கீழடி, அதாவது நம்ம ஆர்காலஜிக்கல் சைட்டு கீழடி இருக்கு பார்த்தீங்களா, சிவகங்கையில் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து 11ஆம் கட்ட அகழாராய்ச்சி பண்ண அனுமதி தந்திருக்காங்க. ஸோ அதோட தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிசலினியஸ் டாபிக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா அவார்ட்ஸ் தான்ப்பா. சாகித்ய அகாடமி அவார்டு 2025. ஸோ இதில் வந்து தமிழ் கேட்டகரியில் வந்து ரீசெண்டாக அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருக்கு என்ன புக்குக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98th அகாடமிக் ஆஸ்கர் அவார்ட்ஸ் சொல்லிட்டு ரீசெண்டாக நடந்திருப்பா ப்ரோக்ராம் ஆஸ்கர் அவார்டு. ஸோ அந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ்லாம் வந்து எந்த மூவிக்கு கொடுத்துருக்காங்க, எந்த ஹீரோக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதி செயலி, அதாவது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சாதி ஆப். ஓகேங்களா? சாதி செயலின்ற ஒரு செயலியை வந்து நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள டீட்டெயிலாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மிக்ஸ்டு செக்ஸ் ட்ரைட்ஸ் இன் கிராப்ஸ், அதாவது நண்டுகளில் இருபால் பண்புகள் ஃபியூச்சர்ஸ் வந்து ரீசெண்டா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன இருபால் பண்புகள்னா ஒரே இண்டிவிஜுவல் அனிமல் கிட்டேயே என்ன பார்த்தீங்கன்னா ஆண் பாலுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸும் இருக்கும், பெண் பாலுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதாவது மேல் ஜெண்டருக்கு தேவையான ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ஜெண்டருக்கு தேவையான ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒரே அந்த ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் அனிமல் கிட்டே ஸ்பீசிஸ் கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நிறைய அனிமல்ஸ் கிட்ட நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைல இருந்து இருக்கு. ஓகேங்களா? பட்டாம்பூச்சி இனத்தில் வந்து இந்த இரு பால் பண்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த கடல் குதிரைகள் சொல்லுவாங்க, சி ஹார்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்ஸ். ஓகேங்களா? கோழி இனத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிக்கன்ஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இருபால் பண்புகள் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, சி ஹார்சஸ், சிக்கன்ஸு. ஓகேங்களா? ஸோ சி அனிமோன்ஸு. ஓகேங்களா? இது மாதிரி உயிரினங்கள்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்னீர் நண்டு, ஓகேங்களா, அந்த கிராப் இனத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபியூச்சர்ஸை இந்த இருபால் பண்பை வந்து இருக்கிறதா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த நன்னீர் நண்டு, அந்த நன்னீர் நண்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம்.
ஓகேங்களா. ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பயாலஜிக்கல் ட்ரைட்ஸ் இதுக்கு என்ன பேர் நம்ம சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைனட்டோமார்ஃபி. அதாவது கைனட்டோமார்ஃபி இந்த ஒரு டேர்ம் தான் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரே இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸில் அதாவது மேல் ஜெண்டரோட பயாலஜிக்கல் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ஜெண்டரோட ரிப்ரொடக்டிவ் பயாலஜிக்கல் ஆர்கனும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆர்கனும் இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸும் ஒரே இண்டிவிஜுவல் கிட்ட நம்ம பார்க்கறது, ஒரே இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் கிட்ட பார்க்கறது என்னது, அந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கைனட்டோமார்ஃபின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த கைனட்டோமார்ஃபிக்கு மீனிங் என்னது, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தோட ரீப்ரொடக்டிவ் ஃபியூச்சர்ஸும் ஒரே இண்டிவிஜுவல்ட்ட இருக்கிறது தான் என்னது நம்ம கைனட்டோமார்ஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரீசெண்டாக எந்த ஃபேமிலி நண்டு கிட்ட இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபேமிலி கெக்கர்னோசின்டா, அதாவது கெக்கர்னோசினுசிட்டா. இந்த இன நண்டு கிட்ட தான் நம்ம வந்து சயின்டிஸ்ட் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபேமிலியை சேர்ந்த நண்டுகள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நன்னீர் நண்டுகளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நன்னீர் நண்டுகள்லாம் என்னன்னா, இப்போ கடல் தவிர மீதி என்ன ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்லாம் இருக்கோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் வாழக்கூடிய நண்டுகள் தான் இந்த கெக்கர்னோசிட்டா ஃபேமிலியை சேர்ந்த நண்டுகள். ஓகேங்களா. ஸோ இந்த நன்னீர் நண்டுகள் கிட்ட தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நண்டுகள் என்ன இருக்குன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகேங்களா. இந்த வகையான நண்டுல என்னது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஸ்ட்ரக்சரும் இருக்குமா, பிளஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சரா கோனோஃபோர்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சரும் காணப்படுது. ஓகேங்களா. ஸோ ஒரே உயிரினம் ஒரே இண்டிவிஜுவல் கிட்டே நமக்கு என்ன இருக்கு, ஆண் இனப்பெருக்க உறுப்புகளும் கோனோஃபார்பிக் போன்ற பெண் இனப்பெருக்க உறுப்புகளும் நம்மளுக்கு வந்து காணப்படுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நண்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வேலா கார்லி. ஓகேங்களா. ஸோ இந்த வேலா கார்லி என்ற நண்டு கிட்ட தான் இந்த ஒரு ஃபியூச்சரை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டா பார்க்குறோம். ஸோ இந்த நண்டுகள் வந்து எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம கேரளாவில் இருக்க சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். ஓகேங்களா. கேரளாவில் இருக்க அமைதி பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய பூங்கா இருக்குப்பா கேரளாவில். ஸோ இந்த தேசிய பூங்காவில் தான் இந்த வகை நண்டுகள் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா. இந்த வகை நண்டுகள் வேலா கார்லி. ஓகேங்களா. ஸோ இந்த நண்டுல தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சரை சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கா ரீசெண்டாக டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சரிப்பா. இதை தவிர்த்து என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான நியூஸ் இதில் பார்த்தோன்னா கேரளா. ஓகேங்களா. கேரளாவில் வந்து வேற என்னென்ன நேஷனல் பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பெரியார் நேஷனல் பார்க் இருக்குப்பா. ஓகேங்களா. பெரியார் நேஷனல் பார்க் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க் இருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கேரளாவில் இருக்க நேஷனல் பார்க்ஸை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு வேற என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லெப்டிஸ்திரிசியா சாளுக்கியா விச் வாஸ் ரீசென்ட்லி டிஸ்கவர் இன் கர்நாடகா பிலாங்ஸ் டு விச் ஸ்பீசிஸ் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டிஸ்திரியா சாளுக்கியா எந்த இனத்தை சார்ந்தது சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்பைனி கிளைம் ஸ்ட்ரிம், அதாவது முள்ளத்தண்டு மட்டி இறால். ஓகேங்களா. ஸோ இந்த வகையான ஸ்பீசிஸ் தான் நம்ம பிஐக்கியூவா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரீசெண்டாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம், மிக்சடு செக்ஸ் ட்ரைட்ஸ், அதாவது நண்டுகளில் இருபால் பண்புகள் எந்த நண்டுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து வேலா கார்லி. எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கேரளாவில் இருக்க அமைதி பள்ளத்தாக்கு, அதாவது கேரளாவில் இருக்க சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ல தான் நம்மளுக்கு அந்த வகையான நண்டுல அந்த பண்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா டெவான் ஐலாண்ட், அதாவது டெவான் தீவுன்னு சொல்லிட்டு பூமியில கனடா நாடு இருக்குல்ல. ஸோ கனடா நாட்டில் இருக்க டெவான் தீவுன்ற ஒரு ஏரியால, அதாவது மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த செவ்வாய் கிரகத்துல இருக்க கிளைமேட்டிக் ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம பூமியில இருக்க அந்த டெவான் தீவுல காண முடியுது சொல்றாங்க. ஸோ இது மூலமா வந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையலோ ஒரு ட்ரைனிங்கோ எடுத்துட்டு போகும்போது நம்ம அந்த கிளைமேட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆயிடும் சொல்லிட்டு ரீசெண்டாக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த டெவான் தீவை வந்து மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கான ஒரு மிஷனா இதை வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா. செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஸோ உடம்புல நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டு தென் வந்து நம்ம வந்து அந்த செவ்வாய் கிரகம் மார்ஸ்க்கு போய் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக உடம்பு அடாப்ட் ஆகிடும். ஸோ இதுக்காக ஒரு ட்ரைனிங் இடமா வந்து டெவான் தீவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டெவான் தீவு பார்த்தீங்கன்னா நுனவோட் என்ற இடத்துல கனடாவில் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நுனவோட் என்ற இடத்துல நம்மளுக்கு கனடாவில் தான் இந்த தீவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். ஸோ இது வந்து மிஷன் மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்துக்கான திட்டத்துக்கு இதை பயன்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாசா. ஓகேங்களா. அந்த நாசாவோட ஃபியூச்சர் மிஷனாக இதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த தீவில் மெயின் ஃபியூச்சர்ஸாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர், அதாவது மற்ற பூமியில் இருக்க பாகத்தை விட மிகவும் குறைந்த வெப்பநிலை இங்கே காணப்படுகிறது. மேலும் இங்கே தாவரம் இல்லாத துருவ பாலைவன சூழலை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த தீவு. ஓகேங்களா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது லோ டெம்பரேச்சர் பிளஸ் இங்கே ஒரு செடியை கூட நம்மளால பார்க்க முடியல. ஓகேங்களா. ஸோ இந்த செடி தாவரங்கள் சொல்லிட்டு இது இங்கே எதுவுமே கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பூமியோட கண்டிஷனோட இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக காணப்படுது. அதாவது மற்ற பூமியோட
கண்டிஷனோட இங்கே லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணப்படுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டெவான் தீவு ரொம்ப முக்கியப்பா. அந்த டெவான் தீவு கனடாவில் இருக்கு. கனடாவில் மார்ஸ் மிஷனுக்கு வந்து நாசா இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். செவ்வாய் கிரகத்துக்கான திட்டத்துக்கு இந்த டெவான் தீவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த பிஐக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மார்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரோக்ராம் ஆர் இன்கரெக்ட்லி பேட், அதாவது பின்வருவற்றில் எந்த செவ்வாய் விண்கல திட்டம் தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது, இந்தியா டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் சேட்டலைட், அதாவது இந்திய தொழில்நுட்ப செயல் விளக்க செயற்கைக்கோள் தான் இது தவறான ஸ்டேட்மெண்ட். மற்ற மூணுமே வந்து நம்மளுக்கு கரெக்டு. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி நம்ம மார்ஸ் பற்றி என்ன தகவலாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து எந்த செயற்கைக்கோள் அமிச்சோன்னா நாசாவோட மெரினர் 4. ஓகேங்களா. மெரினர் 4 என்ற சேட்டலைட் தான் ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அமிச்ச சேட்டலைட். எப்போ அமிச்சாங்கன்னா 1964, அதாவது 1964 நாசா. ஓகேங்களா. நாசா தான் வந்து நம்மளுக்கு அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஏஜென்சி நாசா தான் வந்து நம்மளுக்கு இந்த மெரினர் 4 என்ற சேட்டலைட்டை செவ்வாய் கிரகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாப்பா. ஓகேங்களா. யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் வந்து மார்ஸுக்கு சென்ட் பண்ணாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேங்களா. 4th தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியா லான்ச் பண்ண டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா November 5, 2013, அதாவது நவம்பர் 2013 தான் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு போய் அந்த சேட்டலைட் வந்து லேண்ட் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, செப்டம்பர் 24, 24 செப்டம்பர் 2014. இப்போதான் வந்து மார்ஸ்ல போய் லேண்ட் ஆச்சு நம்மளோட மங்கள்யான் சேட்டலைட். ஓகேங்களா. மங்கள்யான் தான் வந்து இந்தியா சார்பில் செவ்வாய் கிரகத்துக்கு அமைச்ச சேட்டலைட் செயற்கைக்கோள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 நவம்பர் 2013 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது செவ்வாய் கிரகத்தில் போய் லேண்ட் ஆன டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பர் 2014. ஓகேங்களா. ஸோ அந்த 24 செப்டம்பர் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இன்னொரு டேட்டா ஞாபகம் வரணும், பூனா பேக்ட். ஓகேங்களா. பூனா பேக்ட் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா. பூனா பேக்ட் 24 செப்டம்பர் வந்து என்ன போட்டாங்க, 1932 1932 பூனா பேக்ட் போட்டாங்க. இது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் போடப்பட்ட இது. ஸோ இது வந்து தனிப்பெரும் தொகுதி. ஸோ அந்த பட்டியல் இனத்தவர்களுக்கு தனிப்பெரும் தொகுதியை கேட்டு அம்பேத்கர் வந்து போராடினாரு. ஸோ இது வந்து வேர்ல்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து இதுக்கு டொனால்ட் மேக்னால்ட் சொல்லிட்டு பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லாம் வந்து நிறைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி பட்டியல் இனத்தவங்களுக்கு, ஸோ பெரும்பான்மை இல்லாத சிறுபான்மையினர்களுக்கு தனி தொகுதி அலா பண்ண சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதை எடுத்து காந்தி வந்து உண்ணாவிரதெல்லாம் இருந்தார் ஜெயிலில். ஸோ இதுக்காக போடப்பட்டதான் இந்த பூனா பேக்ட்ன்றது. ஓகேங்களா. இது வந்து செப்டம்பர் 24, 1932 போடப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த செப்டம்பர் 24 பார்த்தோன்னே இந்த டேட்டா நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே டேட்டா வந்து நம்மளுக்கு மெமரைஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த 24 செப்டம்பர் பார்த்தோன்னே நம்மளுக்கு பூனா பேக்ட் உடனே ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா. ஸோ இந்த செப்டம்பர் 24, 2014 மங்கள்யான் வந்து லான்ச் பண்ண டேட்டும் அதுதான். அதாவது மங்கள்யான் வந்து எப்படி அந்த மார்ஸோட இடத்துல வந்து லேண்ட் ஆன டேட்டும் அதுதான். அண்ட் பூனா பேக்ட் போட்ட டேட்டுன்னு அது 24 செப்டம்பர் சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் அடுத்த டேட்டா சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏசியாஸ் லார்ஜஸ்ட் துலிப் கார்டன். ஓகேங்களா. துலிப் ஷோ 2026 ஆசியாவின் மிகப்பெரிய துலிப் தோட்டம். ஓகேங்களா. ஆசியாவிலே மிகப்பெரிய அந்த துலிப் மலர்களுக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான தோட்டம் வந்து ஆசியாவிலே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகரில் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கான கண்காட்சி வந்து வருஷம் நடக்கும். ஸோ சீசன் டைமில் இப்போ சம்மர் சீசனில் வந்து டூரிசம்லாம் நிறைய போவாங்க, சுற்றுலாத்தலம். ஸோ எல்லாம் டெவலப்பாக பண்ணுவாங்க இந்த டைமில், சம்மர் டைமில். ஓகேங்களா. ஸோ இந்த டைம் வந்து இதுதான் சீசன். இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் துலிப் கார்டன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. 10 நாட்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க, எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2007 தான்ப்பா. 2007 வருஷம் இப்படி இந்த சீசனில் வந்து இது ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ஏசியாஸ் லார்ஜஸ்ட் துலிப் தோட்டம் என்று அழைக்கப்படுது. ஸோ ஓகேங்களா. ஸோ இது யார் மெமோரியலாக இதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா. நம்மளோட இந்திரா காந்தி மெமோரியல் துலிப் கார்டன் தான் இதுக்கு பேர். ஓகேங்களா. இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபூட்டில்ஸ் ஆஃப் ஜபர்வான் ரேஞ்ச் ஓவர்லுக்கிங் த டல் லேக், ஸ்ரீநகர். ஓகேங்களா. தால் ஏரியை நோக்கியவாறு சபர்வான் மலைத்தொடரின் அடிவாரத்தில் இது அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல், இந்த துலிப் கார்டன் என்ன ஸ்பெஷல்னா கிட்டத்தட்ட 18 lakhs துலிப்ஸ் ஆஃப் ஓவர் 70 வெரைட்டிஸ், அதாவது
70 வகையான ஓகேங்களா, இந்த 70க்கும் மேற்பட்ட வகையை சேர்ந்த 18 லட்சம் துலிப் மலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, இதில் மெயின் ஃபீச்சர்ஸாக என்ன வந்து எந்த துலிப் வகையான மலர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டஃபோசிடல்ஸ், ஹயசின்த்ஸ், இந்த 2 வகையான துலிப் மலர்கள் பெரும்பான்மையாக காணப்படுது. ஓகேங்களா, டஃபோசிடல்ஸ் அண்ட் ஹயசின்த்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 2 வகையான துலிப் மலர்கள் மெஜாரிட்டியாக காணப்படுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 70 வெரைட்டியான துலிப் மலர்கள் 18 லட்சத்துக்கும் அதிகமான கவுண்ட்ல இந்த துலிப் கண்காட்சியில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஸோ இந்த துலிப் மலர்கள் சார்ந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இன் விச் ஸ்டேட் ஆஃப் த இந்தியா துலிப் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் இஸ் பீங் செலிப்ரேட்டட், அதாவது இந்தியாவின் எந்த மாநிலத்தின் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல. ஓகேங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல தான் வந்து இந்த துலிப் கண்காட்சி நடைபெறுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆன் நகோயா புரோட்டோகால், அதாவது நகோயா நெறிமுறை குறித்து இந்தியாவின் முதல் தேசிய அறிக்கைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நகோயா புரோட்டோகால் அப்படின்னா என்ன, நகோயா நெறிமுறை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து சில பழங்குடி இனங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா, சில பழங்குடி இனங்கள்லாம் மேஜர் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இனமுக்கு தனி லாங்குவேஜ், தனி ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களுக்கு தனி ஹிஸ்ட்ரிலாம் தனியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க தனி பழக்க வழக்கம், அவங்க கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு ட்ரைப்ஸும் ஒரு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், அவங்க கலைகளாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும், இதை வந்து அழிக்கக்கூடாது. ஸோ இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி, இதை ப்ரொடெக்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் காசு ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா சில செடி சில ஸ்பீசிஸ், சில இண்டிவிஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து பாதுகாக்கணும். ஸோ அந்த இனத்தை வந்து பாதுகாக்கணும், அதை அழிய விடக்கூடாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அணில். ஸோ ஒரு வகையான அணில் வந்து அந்த இடத்து பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் தான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, அந்த அணிலை வந்து எப்படி பாதுகாக்கணும், அந்த அணிலை வந்து எப்படி அழிய விடாமல் பாதுகாக்கணும், அதை வேட்டையாடுறதை எப்படி தடுக்கணும். ஸோ இதை சார்ந்த தகவலும், ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த ட்ரைப்ஸோட கல்ச்சர், அவங்களோட நாலேஜ்லாம் வந்து வேற எங்கேயும் செதறிடக்கூடாது, வேற எங்கேயும் அழிஞ்சு விடக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான காஸ்ட் கிரைட்டீரியாஸ்லாம் வச்சு தான் இந்த நகோயா புரோட்டோகாலை வந்து லான்ச் பண்ணாங்க. இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2011-12 வாக்கில் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து இந்தியாவும் ஒரு மெம்பர் தான். கிட்டத்தட்ட 92 நாடுகள், அதாவது 92 கண்ட்ரிஸ் வந்து இதில் சைன் பண்ணியிருக்காங்க, வித் இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியன். ஓகேங்களா, யூரோப்பியன் யூனியன், ஓகேங்களா, ஐரோப்பிய நாடுகள். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2011-12 வாக்கில் இந்த கண்ட்ரிஸ்லாம் சைன் பண்ணாங்க. இந்தியா வந்து 2011 வந்து சைன் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு அறிக்கையோட ஃபர்ஸ்ட், அதாவது இந்த ஒரு புரோட்டோகால், இந்த ஒரு நெறிமுறையோட ஃபர்ஸ்ட் அறிக்கையை வந்து இந்தியா சார்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இந்தியாஸ் லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது நகோயா புரோட்டோகாலுக்காக இந்திய அரசு சார்பில் அனுப்பப்பட்ட ஒரு கட்டமைப்பு, எந்த ஒரு கட்டமைப்பு கீழே இதெல்லாம் வந்து இந்த நகோயா புரோட்டோகாலை வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பார்த்தோன்னா இந்தியாவின் சட்ட கட்டமைப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா 2002 கீழ் 3 அடுக்கு அமைப்பாக செயல்படுகிறது. ஓகேங்களா, எந்த 3 அடுக்கு அமைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அட் த நேஷனல் லெவல், அதாவது தேசிய பல்லுயிர் ஆணையம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில், மாநில அளவில் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட் at the state level. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாநில பல்லுயிர் வாரியங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் at the local panchayat level. over 2.76 lakhs BMC have been established across India, அதாவது பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் பிஎம்சி உள்ளாட்சி அளவில் 2.76 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த 3 waves ஆஃப் ஜோன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகோயா புரோட்டோகாலை வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு டேட்டாவை நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கீ அச்சீவ்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2017 25 வரைக்கும், அதாவது 2017 2025 வரைக்கும் இந்த புரோட்டோகால் கீழே இந்தியா வந்து என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட India has published 3,556 internationally recognized certificates for compliance accounting for 60% of the global total, showcasing extreme transparency. அதாவது மரபணு வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக வழங்கப்படும் சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட இணக்க சான்றிதழ் 60%க்கும் அதிகமானவை இந்தியாவில் வெளியிடப்பட்டுள்ளன. இது உலக அளவில் இந்தியாவை முதலிடத்தில் வைத்துள்ளது. அதாவது இந்த மரபணு, இந்த ஜீனு, இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நகோயா புரோட்டோகாலில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 60% அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நகோயா புரோட்டோகாலில் ஃபாலோ பண்ண கண்ட்ரீஸ்ல முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
216.31 crore was mobilized through approvals. அதாவது இந்த பழங்குடியினர், இந்த விவசாயிகள், இந்த பாரம்பரியம், அவங்களோட அறிவை வந்து பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட இந்தியா சார்பில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 216.31 கோடி ஒதுக்கிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 139.69 crore வந்து டைரக்ட்லி அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க மக்கள்கிட்ட கொடுக்க சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் National Strategy Link. This implementation contributes directly to target 13 of India's updated National Biodiversity Strategy and Action Plan. அதாவது இந்த செயலாக்கமானது இந்தியாவின் மேம்படுத்தப்பட்ட தேசிய பல்லுயிர் உத்தி மற்றும் செயல் திட்டத்தின் இலக்கு 13க்கு நேரடியாக பங்களிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா இந்தியா 7th நேஷனல் ரிப்போர்ட் டு சிபிடி. ஓகேங்களா? உயிரிய பல்வகைத்தன்மை உடன்படிக்கைக்கான இந்தியாவின் 7வது அறிக்கை. ஓகேங்களா? உயிரிய பல்வகைத்தன்மைனா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டம், பர்டிகுலர் சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான விலங்கு, செடி, கொடி எல்லா ஸ்பீசிஸும் ஒரே ஒரு சின்ன எக்கோசிஸ்டத்தில் இருக்குதான் அது வந்து பல்வகைத்தன்மை, பயோடைவர்சிட்டி ஏரியான்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிற விதமாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 7வது அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7வது அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட். அதாவது உயிரிய பல்வகைத்தன்மைக்கான உடன்படிக்கை இந்தியா தனது 7வது அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் வெட்லேண்ட் அப்டேட்ஸ், அதாவது காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களின் தரவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தரவு படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 25.17% ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதாவது 25.17% அளவு நிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து காடுகளாக மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் சைட்ஸோட அதாவது ராம்சார் தலங்கள். இந்த ராம்சார் தலங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்றது, வெட்லாண்ட்ஸ் இருக்க ஈரப்பதமான நிலம், காடுகள், ஸோ இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஈரான்ல 1971ஆம் ஆண்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. அதாவது ஈரான்ல இருக்க ராம்சார்ன்ற இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, 1971ல் இந்த மாதிரி காடுகள், ஈரப்பதமான நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, ராம்சார் தலங்களை அறிவிக்கணும், அந்த ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியாஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ஸ் வந்து கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து போட்டாங்க. ஸோ அதன் கீழே தான் அறிவிக்கப்படுறதுல இந்த ராம்சார் தலங்கள், ராம்சார் சைட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த கணிக்கப்படி பார்த்தீங்கன்னா 2014 வந்து இந்தியாவில் மொத்தமாக ராம்சார் சைட்ஸ் எவ்வளோதான் இருந்தது, 26 மட்டும் தான் இருந்தது. ஓகேங்களா? இந்த 26 ஏரியா தான் ராம்சார் தலங்களாக இருந்தது 2014 அறிக்கையின்படி. ஆனால் கரண்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மொத்தமாக 98 அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது, ராம்சார் தலங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். இந்த 98ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20. ஓகேங்களா? இந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ராம்சார் தலங்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 20 இருக்கத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது விலங்குகள், வனவிலங்குகளின் சமீபத்திய எண்ணிக்கை சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா படி பார்த்தா டைகர்ஸ், புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3682, அதாவது 3682 இருக்கத்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டைகர் பாப்புலேஷன், அதாவது உலகளவிய புலிகள் தொகையில் 70% இருக்கத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? உலகத்தில் இருக்க புலிகள்லேயே பார்த்தீங்கன்னா 100% புலிகளில் 70% பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் எலிஃபென்ட், அதாவது யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா 22,446 இருக்கத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஒன் ஆண்ட் ரைனோஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 4014, அதாவது 4014. ஸோ ஒற்றை கொண்டு காண்டாமிருகங்கள் வந்து எவ்வளோ இருக்கு, 4014 இருக்கத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஏசியாட்டிக் லயன்ஸ், இதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 891, அதாவது 891 வந்து ஆசிய சிங்கங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ லிப்பர்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 718, அதாவது 718 இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரிவரின் டால்ஃபைன், அதாவது நம்மளோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்னு சொல்லிட்டு நம்மளோட கங்கா ரிவரோட டால்ஃபின் வந்து அறிவிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிவர் டால்ஃபினோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6327, அதாவது 6327 இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கவர்னன்ஸ், அதாவது இந்த பயோடைவர்சிட்டி ஏரியா, அந்த காடுகள்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சார்பில் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அந்த இனிஷியேட்டிவ்ல ஒன் ஆஃப் த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பரிவேஷ் என்ற ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் லைஃப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது, அந்த ஒரு காடு சார்ந்த ஒரு விஷயங்கள், நெக்ஸ்ட் வந்து பசுமை, ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் சார்பில் எடுக்க இனிஷியேட்டிவாக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ பரிவேஷ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிஷன் லைஃப். ஸோ இது சார்ந்த பிஐக்கு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா adds 11 more wetlands to the list of Ramsar sites to make a total dash of covering an area of
13,26,677 இந்த இயர் 2022. அதாவது 2022ஆம் ஆண்டில் நாட்டின் 13,26,677 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட டேஷ் ராம்சார் தலங்களை உருவாக்க இந்தியா மேலும் 11 நிலங்களை ராம்சார் தலங்களின் பட்டியலில் சேர்த்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து 75. ஸோ ராம்சார் சைட்ஸ் பற்றி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த டேட்டா படி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா என்ன பார்க்குறோம், கரண்ட்ல இந்தியாவோட ராம்சார் தலங்கள் 90 கிட்ட இருக்கு போவீங்களா, இல்லை இந்த தமிழ்நாட்டோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டாவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ட்ரைபல் ஆர்ட் ட்ரெடிஷன் சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பழங்குடியின கலை மரபுகள். இதில் வந்து வார்லி பெயிண்டிங் சம்டைம்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த கலைகள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்த கலைகள் சொல்லிட்டு லான்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது வார்லி ஓவியம் மகாராஷ்டிராவில் ஃபேமஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு பழங்குடியின பாரம்பரியத்தை சேர்ந்த ஓவியம் தான். ஓகேங்களா, இந்த வார்லி ட்ரைப்ஸ் தான் வந்து இந்த வார்லி பழங்குடியினர்களால் வரையப்படும் ஓவியம் தான் இந்த வார்லி ஓவியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th century AD, அதாவது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தை, அதாவது நியோலித்திக் ஈராவை சேர்ந்த ஒரு ஓவியங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வேற என்ன ட்ரைப்ஸ்க்கு அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரபா முகமுடிகள். ஓகேங்களா, ரபா மாஸ்க், இந்த வகையான கிரியேச்சர்ஸ், இந்த வகையான கலைகள் வந்து எந்த இடத்த சேர்ந்தது சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து அஸ்ஸாம், நார்த் பெங்கால், அதாவது அஸ்ஸாம், வடக்கு வங்காளம் இந்த பகுதியை சேர்ந்தது இந்த ரபா முகமுடிகள். ஓகேங்களா, இந்த வகையான கலை வந்து எங்க ஃபேமஸ், அஸ்ஸாம், நார்த் பெங்கால், அதாவது அஸ்ஸாம் மற்றும் வடக்கு வங்காளத்துல ஃபேமஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபாங் மாஸ்க், இந்த கலைகள் வந்து ஹிமாலயன் ரீஜன், அதாவது இமாலய பகுதியை சேர்ந்தது என்னது இந்த தபாங் முகமுடிகள் என்ற கலையை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கோன் பெயிண்டிங், அதாவது கோண்டு ஓவியம், இந்த கலை வந்து எங்க ஃபேமஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா, மத்திய பிரதேஷ், அதாவது மத்திய இந்தியா, மத்திய பிரதேஷ் இந்த பகுதியை சேர்ந்தது தான் இந்த கோண்டு ஓவியம். நெக்ஸ்ட் பில் பெயிண்டிங், பில் ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய பிரதேசம். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ரபா முகமுடிகள் எந்த மாநிலத்தின் கலைன்னு சொல்லிட்டு அப்படியே மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 பாலிட்டி டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா சுவேதா 2.0 மொபைல் அப்ளிகேஷன், அதாவது சுவேதா 2.0 மொபைல் செயலின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ இதுக்கான ஒரு ப்ராசஸ், ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த செயலியை வந்து அப்டேட் பண்ணி 2.0 வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செயலியோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகணும், ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடத்த போகிறாங்கன்னா அங்கே இருக்க பார்டர்ஸ், அந்த தொகுதி பங்கீடுலாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது, அந்த தொகுதியோட ஏரியா டீலிமிட்டேஷன் எதாவது பண்ணணுமா, மறுவரை எதாவது செய்யணுமா, தொகுதி எதாவது இன்க்ரீஸ் பண்ணணுமா, டிக்ரீஸ் பண்ணணுமா சொல்லிட்டு டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா டீலிமிட்டேஷனுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஸோ இப்போ எஸ்ஐஆர் நடத்தினாங்களா. ஓகேங்களா, ஸோ அந்த எஸ்ஐஆர் மாரி அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ், அதாவது வாக்காளர் லிஸ்ட்டை வந்து சரி பார்ப்பாங்க. இதெல்லாம் கரெக்ட், எந்த பேர்ல கரெக்டாக இருக்கு, இந்த பேர்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சரிபார்ப்பு நடக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து செகண்ட் ப்ராசஸ், எலக்ட்ரல் ரோல் வந்துட்டு செகண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து வேட்பாளர்கள் இருக்காங்களா, கேண்டிடேட்ஸ், அந்த தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்ஸு அதாவது அவங்க வந்து விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு என்ன பண்ணணும், அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓட்டிங், அண்ட் தென் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு எலெக்ஷன், ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், ஒரு நேஷனல் எலெக்ஷன் நடக்குதுன்னா இதுதான் வந்து ப்ராசஸாக எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஒரு ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இதை வந்து எளிமையாக்குற விதமாக தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி இதை வந்து நம்ம நாமினேஷன் அந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆப் ஆன்லைன்லேயே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்காக கொண்டு வந்ததா என்னது நம்மளுக்கு இந்த ஸ்வேதா 2.1 சொல்ற இந்த ஆப். ஓகேங்களா, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1.0 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் நடந்தது இல்லையா இந்தியாவில். ஸோ அப்போ தான் இதோட 1.0 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதோட அப்டேட்டட் வெர்ஷன், ஓகேங்களா, இதோட ஃபியூச்சர்ஸாக சில இதில் அப்டேட் பண்ணி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2026 நடக்க போகிற எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுவேதா 2.0 ஆப் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுவேதா 2.0 மாதிரியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சில ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ விஜில் என்ற ஆப்ஸு எலெக்ஷன் டைமில் வந்து ஏதாவது ஊழல் நடக்கக்கூடாது, பண பரிமாற்றம் நடக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கண்காணிக்கிற விதமாக சிட்டிசன்ஸ் விஜிலன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதாவது
சிட்டிசன்ஸ் வந்து கண்காணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் சார்பில் ஏதாவது ஊழல் நடக்கக்கூடாது, தென் பணம் ஓட்டுக்கு காசு, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தடுக்கிறதுக்காக சி விஜில் ஒரு ஆப்பை வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த கட்டமான ஆப் தான் இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கான ஆப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஆன்லைன்லேயே வந்து நம்ம இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணி எளிமையாக்கலாம் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதான் என்னது இந்த ஸ்வேதா 2.0 ஆப் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு ஆப் சார்ந்த பிஐக்கு நிறைய கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிஐக்கு தான் இது. ஸோ பிம் ஆப் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து ஃபார் யூசிங் ஆதார் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? சகி ஆப் வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா ஃபார் நர்ச்சரிங் உமன் ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது பெண் தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்யாந்த் யாத்ரா ஆப் வந்து ஃபார் ஹைவே யூசர்ஸ், அதாவது நெடுஞ்சாலை பயன்படுத்துவோருக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சுக்யாந்த் யாத்ரா என்ற ஆப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பெஷல் லோக் அதாலத், அதாவது 4 சிறப்பு லோக் அதாலத் சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லோக் அதாலத்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில கேசஸ் வந்து இப்போ கோர்ட்டில் ஒரு கேசஸ் போகிறதுனால ரீசெண்ட் டைமில் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறது டேட்லேருந்து அது ரிசல்ட் ஜட்மெண்ட் வர டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் கேஸ்க்கே ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட க்ரோஸ் கணக்கான கேஸ் வந்து இந்தியாவில் வந்து பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து அந்த ப்ராசஸ் தான் லேட் ஆகி அப்பீல் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த லோக் அதாலத்ன்ற ஒரு நடைமுறை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த லோக் அதாலத்ன்றது பீப்புள்ஸ் கோர்ட், அதாவது மக்கள் நீதிமன்றம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இது 2 தரப்புக்கும் இடையில சமரசரமாக ஒரு பூர்த்தியான ஒரு ரிசல்ட் கொண்டு தான் இந்த லோக் அதாலத்தோட வேலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 தரப்பும் சம்மதிச்சாதான் இந்த லோக் அதாலத்துக்கு கேஸ் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இந்த லோக் அதாலத் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்ல தான் கொண்டு வந்தாங்க. 1982 குஜராத்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக் அதாலத்தை ஃபர்ஸ்ட் ஒரு மாநிலமாக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நேஷனல் லெவல் எப்போ வந்து லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2013 தான் லான்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த 2013 தான் நடக்குது. ஸோ இந்த லோக் அதாலத்தோட வேலைனா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து சூஸ் பண்ணி இந்த டாபிக் உண்டான கேஸ்லாம் வந்து லோக் அதாலத்துக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லோக் அதாலத் வந்து இதை வந்து விசாரிச்சு இதுக்கான சரியான ஒரு சமரசமான முடிவு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த லோக் அதாலத்துக்கு வந்து என்னன்னா ஒரு சிவில் கோர்ட்டு, அதாவது உரிமையல் நீதிமன்றத்துக்கு ஈடான ஒரு பவர் ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம உரிமையல் நீதிமன்றத்தில் போய் திரும்பி அப்பீல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த உரிமையல் நீதிமன்றத்துக்கு நிகரான ஒரு பவர் வந்து இந்த லோக் அதாலத் இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் வந்து 4 சிறப்பு லோக் அதாலத் நடத்தணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன டாபிக் ஸ்பெஷலாக நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசால்வ் பெண்டிங் கேசஸ் இன் டெப்ட் ரெக்கவரி, அதாவது கடன் மீட்பு தீர்ப்பாங்கில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்காக சிறப்பாக 4 லோக் அதாலத் வந்து நடத்தணும், நம்ம நேஷனல் லெவலில் நடத்தணும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய பெண்டிங்ஸ் இருக்கு கோர்ட்டில். ஸோ அதெல்லாம் சீக்கிரமா முடிக்கணும், அந்த ட்ரையல்ஸ்லாம் வந்து சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக இந்த 4 ஸ்பெஷல் செஷன் லோக் அதாலத் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த டாபிக் நடத்த போறாங்கன்னா கவர்மெண்ட்ல கடனை திருப்பி வாங்கணும். ஸோ அதாவது கடன் மீட்பு தீர்ப்பாங்கில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்காக சிறப்பா 4 லோக் அதாலத் செஷனை நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு எக்ஸாம் ஹிண்ட்ஸ்ல என்ன ரொம்ப முக்கியம்னா, ஆல்ரெடி லோக் அதாலத் சொன்ன மாதிரி நம்மளுக்கு பீப்புள்ஸ் கோர்ட் இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. மக்கள் நீதிமன்றம் என்று சொல்லப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, லோக் அதாலத் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது வந்து எப்படி எந்த ஒரு ஆக்ட் எந்த ஒரு செக்ஷன் படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987, அதாவது ஆணைக்குழு சட்டம் 1987 கீழ் இது வந்து நிறுவப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லோக் அதாலத். ஓகேங்களா? லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறியும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இட் இஸ் நாட் எ டூல் ஆஃப் த லீகல் சிஸ்டம், அதாவது இது சட்ட அமைப்பின் கருவியல்னு சொல்லுவாங்க. இது வந்து தவறு. ஓகேங்களா? இது வந்து தவறு. ஸோ இது வந்து சட்ட அதாவது உரிமை நீதிமன்றத்துக்கு நிகரான ஒரு பவர் இருக்கனால இது ஒரு சட்ட ஆணையமாக தான் நம்ம வந்து இது அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து சட்ட ஆணையம் இல்லை, சட்ட அமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தவறு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 11th phase அட் கீழடி, அதாவது கீழடியில் 11வது கட்ட அகழ்வாராய்ச்சி வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து கீழடி சிவகங்கையில் இருக்க கீழடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் நடந்து பல விதமான கண்டுபிடிப்புகள், அதாவது தமிழ் வந்து ஒரு மூத்த குடி, அதாவது இந்தியா உலகிலே பிறந்த மூத்த குடியில் தமிழ் ஒரு இனம் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. எங்கன்னா இது எல்லாமே வந்து கீழடியில் மேக்ஸிமம் நடந்திருக்கு. ஓகேங்களா? கீழடி வந்து எங்கே இருக்கு, நம்மளுக்கு சிவகங்கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த சிவகங்கையில் வந்து இருக்க கீழடியில் கிட்டத்தட்ட 10 கட்ட அகழ்வாராய்ச்சிகள் முடிந்து விட்டன. ஸோ 11வது கட்ட அகழ்வாராய்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐ சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்தது. யாருக்கு அனுமதி கொடுத்துருக்கு? தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது 11வது கட்ட அகழ்வாராய்ச்சியா கீழடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 7 சைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு 7 சைட்ஸ்க்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. என்ன சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினமருதூர், தூத்துக்குடி. ஓகேங்களா, பட்டினமருதூர், தூத்துக்குடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரிவலம் வந்தா நல்லூர், தென்காசி. அதாவது கரிவலம் வந்த நல்லூர் எங்க இருக்கு? தென்காசியில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொள்ளை, இது வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர்ல இருக்கு, அதாவது கடலூர். மணிக்கொள்ளை வந்து கடலூர்ல இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடிப்பா. இது வந்து அதிச்சநூர் வந்து நம்மளுக்கு விழுப்புரத்துல இருக்கு. ஆதிச்சநூர் வந்து விழுப்புரத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. வெள்ளலூர் வந்து எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கனூர் மாங்காடு, இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தெலுங்கனூர் மாங்காடு இது வந்து சேலம்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம்ல ஏரியான ஃபிக்ஸ் பண்ணல, பட் நாகப்பட்டினம்லயும் நம்மளுக்கு இந்த வாட்டி ஆர்கியாலஜிக்கல் அகழ்வாராய்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்ஸ்ல வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் அந்த அகழ்வாராய்ச்சி பண்ற சைட்டோட நேமை கொடுத்துட்டு தென் இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேட்ச் பண்ண கூட கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அப்படி இதையும் கேட்கறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அகைன் ஒரு தடவை பார்த்துடலாம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் வந்து 11ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி தொடங்க போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினமருதூர் வந்து தூத்துக்குடியில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கரிவலம் வந்த நல்லூர், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்காசியில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொள்ளை, இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதாவது மணிக்கொள்ளை வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிச்சநூர், இது வந்து விழுப்புரத்துல இருக்கு. ஓகேங்களா, ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி, அதிச்சநூர் வந்து விழுப்புரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வெள்ளலூர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கனூர் மாங்காடு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலம்ல இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நாகப்பட்டினம்ல நம்மளுக்கு அகழ்வாராய்ச்சி நடத்த போகிறது இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதாவது கீழடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவகங்கை. ஓகேங்களா, கீழடி வந்து சிவகங்கை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொர்க்கை வந்து தூத்துக்குடியில் இருக்குப்பா. கங்கை கொண்ட சோழபுரம், இது வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்ல இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பனமேடு. ஓகேங்களா, குறும்பனமேடு இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிறத இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாகித்ய அகாடமி அவார்டு 2025, அதாவது சாகித்ய அகாடமி 2025 இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு எஸ் தமிழ்ச்செல்வன் என்றவருக்கு தான் கொடுக்க போறாங்க. சா தமிழ்ச்செல்வன் எந்த புக்குக்காக கொடுக்க போறாங்கன்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள், அதாவது இவர் இயற்றிய தமிழ் சிறுகதையின் தடங்கள் சொல்லிட்டு ஒரு புக்குக்காக தான் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது 2025 கொடுக்க போறாங்க. ஓகேங்களா, ஸோ சாகித்ய அகாடமி விருது 2025 சொல்லும்போது சாகித்ய அகாடமி விருதுன்றவங்க யாரு, அவங்க எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 24 மொழிகள், அதாவது 24 லாங்குவேஜஸ்ல இருக்க முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட லிட்டரரி ஒர்க்ஸ்க்கு வந்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தமிழ் கேட்டகரியில் இந்த வருஷம் வாங்கினது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளோட தமிழ்ச்செல்வன் செல்வன்றவர் தான். அவர் வந்து தமிழ் சிறுகதையின் தடங்கள்ன்ற புக்குக்காக அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது 2025 வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி 2024 தமிழ் கேட்டகரியில் யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெங்கடாச்சலபதி. ஓகேங்களா, அவர் பேர் என்னது? 2024 சாகித்ய அகாடமி விருது தமிழ் கேட்டகரியில் யார் வாங்கியிருக்காங்கன்னா வெங்கடாச்சலபதி. எந்த புக்குக்காக வாங்கியிருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும். ஓகேங்களா, திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும். ஓகேங்களா, வாவுசியும் 1908. ஓகேங்களா, இந்த புக்குக்காக தான் வந்து 2024 சாகித்ய அகாடமி யார் வாங்கியிருந்தாங்க? வெங்கடாச்சலபதி அவர்கள் வாங்கியிருந்தார். ஓகேங்களா, ஸோ 2025 தமிழ் கேட்டகரியில் யார் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சா தமிழ்ச்செல்வன் தமிழ் சிறுகதையின் தடங்கள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி தமிழ் கேட்டகரியில் யார் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் வாங்கியிருப்பார். ஓகேங்களா, ராபி சேதுப்பிள்ளை எந்த புக்குக்காக வாங்கியிருப்பாரு? தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக தான் வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா, தமிழ் இன்பம் இந்த நூலுக்காக தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 1954. ஓகேங்களா, 1954ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் கேட்டகரியில் வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக வாங்கியிருப்பார் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சாகித்ய அகாடமி வந்து 1954 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ் இன் 1944, அதாவது 1954ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த அவார்டு வாங்குறவங்களுக்கு என்ன கிஃப்ட், என்ன அவார்ட் பிரைசஸ் தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் எ கேஸ்கட் கண்டெய்னிங் என்கிரேவ்டு காப்பர் பிளேக், அதாவது இந்த விருது செதுக்கப்பட்ட தாமிர பட்டயம் அடங்கிய பேழை, ஒரு பொன்னாடை மற்றும் 1 லட்சம் ரொக்க பணம் வந்து இதுக்கு வந்து அவார்ட் பிரைஸா நம்மளுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டா பார்க்குறோம். சாகித்ய அகாடமி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அதுல ஒரு கொஸ்டின் தான் இது.
சாகித்ய அகாடமி அவார்ட் 2020 ஃபார் த நோவல் செல்லாத பணம், ஓகேங்களா, as won by, அதாவது செல்லாத பணம் என்ற நாவலுக்காக 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு இமயம், ஓகேங்களா. இமயம் அவர்கள் தான் வந்து 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா பார்க்குறோம். நெக்ஸ்ட் 98th ஆஸ்கர் அவார்டு, அதாவது 98வது அகாடமி ஆஸ்கர் விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஆஸ்கர்னாலே வருஷம் நடக்கும். இது வந்து திரைத்துறை சார்ந்த விருதுகள் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், ஓகேங்களா. திரைத்துறை சார்ந்த உச்சபட்ச விருதா இதை நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆண்டு வருஷம் அவார்ட்ஸ் அறிவிப்பாங்க. இந்த ஆண்டுக்கான அவார்ட்ஸ் வந்து யார் யாருக்கு எந்தெந்த மூவிஸ்க்கு எந்தெந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் நடந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து 98வது அகாடமிக் ஆஸ்கர், ஓகேங்களா, 98th எடிஷன், ஓகேங்களா. இது எங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவேஷன் ஹாலிவுட் இன் லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியா, அதாவது அமெரிக்காவில் உள்ள ஒவேஷன் ஹாலிவுட் அமைத்த டால்பி தியேட்டரில் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்தது. ஸோ யார் யாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிறந்த படம் பெஸ்ட் மூவி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், ஓகேங்களா. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் தான் சிறந்த படமா வந்து தேர்வாயிருக்கு வெற்றியாளரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன், அதாவது பால் தாமஸ் ஆண்டர்சன் அவர்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஆக்டர் யாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்கேல் பி ஜார்டன், ஓகேங்களா. மைக்கேல் பி ஜார்டன் எந்த மூவியில் நடிச்சவருன்னா சின்னர்ஸ், ஓகேங்களா. சின்னர்ஸ் என்ற மூவியில் நடிச்ச மைக்கேல் பி ஜார்டன் தான் சிறந்த நடிகர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகை பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி பெக்லி, இங்கே வந்து ஹேம்லெட் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜெஸ்ஸி பெக்லி தான் சிறந்த நடிகை, ஓகேங்களா. ஹேம்லெட் படத்தில் நடிச்சவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், அதாவது சிறந்த துணை நடிகர் யாரு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சியான் பென், இவர் வந்து அதே ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் என்ற மூவியில் நடிச்சவர் தான், ஓகேங்களா. சியான் பென் வந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்தில் நடிச்சவங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். சிறந்த துணை நடிகை யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமி மேட்டிகன், வெப்பன்ஸ் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆமி மேட்டிகன்ஸ் வெப்பன்ஸ் என்ற படத்தில் நடிச்சவங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அவார்ட் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அவார்டு வந்து ஒரே படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு, இதை நல்லா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த படத்துக்கு தான் 3 ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்கு. எந்தெந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா சிறந்த படம், சிறந்த மூவி, குட் பிக்சர், இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த இயக்குனர், ஓகேங்களா. சிறந்த இயக்குனர் அவார்டு அதுதான் இருக்கு. சிறந்த துணை நடிகர், ஓகேங்களா. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரியிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த மூவி தான் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த மூவி பற்றின கேள்வி எதிர்பார்க்கலாம் அதிகமாக, ஓகேங்களா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மிஸ்செலேனியஸ் டாபிக்கா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சதி ஆப், அதாவது சதி செயலி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதற்கான செயலின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட கவுண்ட் அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். ஸோ அந்த காம்படிஷன்ஸ்க்குலாம் வந்து ஏற்ற அளவு நம்ம ப்ரிப்பரேஷன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டே போனோம், ஓகேங்களா. ஸோ ஒரே லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் சிலபஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த தரம் வந்து வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டெவலப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அந்த ஸ்டடி மெத்தட் வந்து அப்டேட் பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது நம்ம கவர்மெண்ட் சாப்ல ரிலீஸ் பண்ண ஆப் தான் இந்த சதி ஆப். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி, ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்தியாவில் நடக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து தனியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சதி ஆப்ன்ற ஆப். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க தான் வந்து, அதாவது இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப் சார்ந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நேம் த அப்ளிகேஷன் ரெக்கமெண்டட் பை த சென்ட்ரல் பொல்யூஷன் போர்ட் ஆஃப் இந்தியா டு நோ அபவுட் த குவாலிட்டி ஆஃப் ஏர். இது வந்து காற்றின் தரத்தை கண்டறிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள செயலி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சமீர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட இதுக்கான இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சுப்பா. ஸோ இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரிவிஷன் கொஸ்டின் வைஸா ஒரு ரிவிஷன் நம்ம பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ண பாருங்க. In which national park was the rare freshwater crab species Velas Carli exhibited in gynetomorphy recently discovered? அதாவது கைனட்டோமார்பிக் பண்பை கொண்ட வேலா கார்லி என்ற அரிய வகை நன்னீர் நண்டு எந்த தேசிய பூங்காவில் கண்டறியப்பட்டது சொல்றாங்க. ஸோ ஆண் பால் பெண் பால், ஸோ ரெண்டு ஜெண்டரோட ஃபியூச்சர்ஸும் ஒரே அந்த நண்டுல இருக்கு, ஓகேங்களா. ஒரே இண்டிவிஜுவல்ல பாத்தீங்கன்னா ஆண் பால் பெண் பால் ரெண்டு பேரோட ஃபியூச்சர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நண்டு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க், அதாவது அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா. இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளாவில் இருக்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா which island is being used by scientists in Canada as a Mars-like laboratory due to its low polar desert environment? அதாவது கனடாவின் எந்த தீவு அந்த துருவ பாலைவன சூழல் காரணமாக செவ்வாய் கிரகம் போன்ற ஆய்வகமாக விஞ்ஞானிகள் பயன்படுத்தப்படுகிறது, ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து டெவான் ஐலாண்ட், டெவான் தீவு தான், ஓகேங்களா. ஸோ அந்த டெவான் தீவு வந்து அதாவது செவ்வாய் கிரகம் போன்ற ஒரு சூழலை அமைத்து தருவதால் இதை வந்து ஒரு ட்ரைனிங் ஏரியாவை பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து பயன்படுத்தி வராங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் துலீப் ஷோ 2026 ரீசென்ட்லி இனாகிரேட்டட். அதாவது துலீப் ஷோ ஆசியாவிலே மிகப்பெரிய துலீப் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல தான் இருக்கு. ஸோ அந்த ஷோ வந்து 2026 எங்க லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீநகர் தான் இதுக்கான ஆன்சர். ஜம்மு காஷ்மீர்ல இருக்க ஸ்ரீநகர். நெக்ஸ்ட் சுவேதா 2.0 மொபைல் அப்ளிகேஷன் வாஸ் லான்ச் பை த எலெக்ஷன் கமிஷன் ஃபார் வாட் பர்பஸ். அதாவது தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சுவேதா 2.0 செயலியின் நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆன்லைன் நாமினேஷன் ஃபைலிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் 4 ஸ்பெஷல் லோக் அதாலத் டு ரிசால்வ் பெண்டிங் கேசஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது எந்த துறையில் நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்ப்பதற்காக 4 சிறப்பு லோக் அதாலத்களை நடத்தப்படும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னது? டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், அதாவது கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள். இந்த டாபிக்ல தான் ஸ்பெஷலா வந்து 4 லோக் அதாலத்தை நடத்த போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the 11th phase of archaeological excavation has been approved by கீழடி and its surrounding cluster in which district. அதாவது எந்த மாவட்டத்தில் உள்ள கீழடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் 11ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து சிவகங்கை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குற கீழடி எங்க இருக்கு? சிவகங்கையில இருக்கு. Who has been selected for the சாகித்ய அகாடமி 2025 for the book தமிழ் சிறுகதையின் தடங்கள். அதாவது தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யாரு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் எஸ் தமிழ்ச்செல்வன். நெக்ஸ்ட் வந்து which film won the best picture award at the 90th Academy Oscar Awards. ஓகேங்களா. சிறந்த திரைப்படம் எது சொல்லிட்டு வின் பண்ணி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் another. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the Sadi app launched by the Ministry of Education is the digital learning platform for students preparing for. அதாவது கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட சாதி செயலி எதற்காக தயாராகும் மாணவர்களுக்காக கற்றல் தளமாகும். காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷலா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ண ஆப் தான் என்னது? சாதி ஆப் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிவிஷன் செஷன்ஸ் முடிஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதை நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு போகிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம அதை ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன்லாம் வந்து நம்ம திரும்பி ரிவிஷன் பண்ண தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம எப்படி டார்கெட் பண்ணி நம்ம எப்படி டைம் ஒதுக்கி படிக்கிறோமோ அதே அளவு எஃபர்ட்டை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு கிளியர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கும் கிளியர் பண்ணாத ஆஸ்பிரன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே நம்ம சேஞ்சஸ் காமிக்கணும். அப்படின்றப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதே அளவு எஃபர்ட்டை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல பொசிஷன் ஜாப்லேயே நம்ம உட்கார முடியும். ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குப்பா. ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக டெஸ்ட் அண்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.